டாப் ஐஏஎஸ் அகாடமியில் ஆர்ஆர்பி குரூப் டிக்காக வைகை எக்ஸ்பிரஸ் அப்படின்னு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. சரியா, இன்னைக்கு டெஸ்ட் நம்பர் 6 அதுக்கான ரீசனிங் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரியா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் நம்பர், அடுத்து வர நம்பர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரியா, நெக்ஸ்ட் நம்பர் அப்படின்னு இருந்தாலே ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பிரைம் நம்பரா, ஸ்கொயர் நம்பரா, கியூப் நம்பரான்னு பார்க்கணும். அது எதுவுமே இல்ல அப்படின்னா அப்படியே டிஃபரன்ஸ். சரியா, டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டுக்கும், அதாவது 1912 2012 2133 2277 2446 क्वेश्चन மார்க் இருக்கா? இப்ப பாருங்க டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா இதுக்கு இதுக்கு நடுவுல 100 இருக்கும். இது 121, இது 144, 169. சரியா, இப்ப பாருங்க இது 10 ஸ்கொயர், 11 ஸ்கொயர், 12 ஸ்கொயர், இது 13 ஸ்கொயர். அப்ப அடுத்து வரக்கூடியது என்னது? 14 ஸ்கொயர் தானே. 14 ஸ்கொயர் 196. சரியா, அப்போ 2446 பிளஸ் ஒரு 6 னா என்னது? 2ல முடியற மாதிரி நம்பர். சரியா, 2642 தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து ரெண்டாவது क्वेश्चन. இது லெட்டர் சீரிஸ். சரியா, லெட்டர் சீரிஸ்ல அடுத்து வரக்கூடியது என்ன? சரியா, அப்படினா எல்லாத்துலயுமே பாருங்க n ஃபர்ஸ்ட் உள்ளது. n வந்து அப்படியே இருக்கு. சரியா, n அப்படியே இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னதான் வரும்? n தான் வரும். சரியா, அதுக்கு அப்புறம் r எப்படி மாறி இருக்கு? rங்கிறது என்னது? r 18. அது எப்படி மாறி இருக்கு அப்படினா 9 ஆ மாறி இருக்கு. சரியா, 9 ஆ மாறி இருக்கு, அதாவது i ஆ மாறி இருக்கு. சரியா, iங்கிறது 9. அதுக்கு அப்புறம் அதுல 9 z. சரியா, 26. அப்போ -9 -9ன்னு வந்திருக்கு. அப்ப அடுத்து z க்கு அப்புறம் 26 -9 அப்படினா என்ன வரும்? 17 தான வரும். அப்ப அடுத்து q. சரியா, அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சேம் அதே நம்பர் தான். ரெண்டாவது -9. சரியா, -9 அப்படினா q. பாருங்க இப்போ இது கேன்சல் ஆயிடும். ஓகே, அடுத்து என்ன? q வந்து என்ன ஆயிருக்கு? y னா ஆயிருக்கு. ஓகே, q y னா ஆயிருக்கு. y அப்ப qங்கிறது 17, y 25 பிளஸ் 8. சரியா, அப்ப மூணாவது என்னது? பிளஸ் 8. சரியா, அப்ப பாருங்க 25 பிளஸ் 8 வந்து என்ன ஆயிரும்? 25 பிளஸ் 8 33 ஆயிரும். சரியா, அப்ப என்ன ஆயிரும்? பிளஸ் 1 26, அதுக்கு அப்புறம் ஒரு 7. சரியா, அதுக்கு அப்புறம் இது 7 பிளஸ் 8 அப்படினா 15ன்னு வரும். சரியா, அப்ப மூணாவது o. ஓகே, அப்ப மூணாவது o ன்னு ஆயிடுது. அப்ப என்ன ஆயிரும்? இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்கா என்னது? இதுதான். சரியா, nq டபுள் o அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சர். சரியா, என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாத்துலயும் சேம், ரெண்டாவது லெட்டர் -9 -9 போயிருக்கு, மூணாவது லெட்டர் +8 +8 +8. சரியா, அதிலே ஆன்சர் கண்டுபிடிச்சோம். நாலாவது தேவையில்லை. சரியா, இது நாலாவது தேவையில்லை, பார்க்கணும்னு பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து அதே மாதிரி தான் நம்பர் சீரிஸ். சரியா, நம்பர் சீரிஸ்ல இதுல எது ராங் அப்படின்னு பார்க்கணும். சரியா, ராங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 9 × 6 எத்தனை? 54. சரியா, 54 எப்படி எல்லாம் வரலாம் அப்படின்னு பார்க்கணும். 9 × 6 54. சரியா, அடுத்து 54 × 8. சரியா, 8 அப்படின்னா 432. சரியா, அடுத்து 432 பாருங்க × 6 × 8. அப்ப அடுத்து என்னதான் வரணும்? × 10. சரியா, × 10 மொத்தம் பண்ணோம்னா 4320 வரணும். ஆனா நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? 4328. அப்ப அதுதான் என்னது? தப்பு. சரியா, அடுத்து பாருங்க என்னது? 4320 அப்படினா × 12. சரியா, போட்டு பார்த்தோம் அப்படினா நமக்கு என்ன வந்துரும்? 51840 வந்துரும். சரியா, அப்ப தப்பானது என்னது? ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்து சரியா, அடுத்து
அடுத்து என்ன அப்படின்னா அதே மாதிரி தான் அடுத்த நம்பர்ல சொன்னல, அதாவது பிரைம் நம்பர், ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர். சரியா, அது பார்த்துட்டு அடுத்து டிஃபரன்ஸும் சரியா தெரியல, அதே ஐடியா வரல அப்படின்னா டபுள் டிஃபரன்ஸ், அதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் பார்க்கணும். அதுவும் சம்பந்தமே இல்லாம இருக்கு அப்படின்னா 1 விட்டு 1 டிஃபரன்ஸ். சரியா, 1 விட்டு 1 அப்படின்னா பாருங்க 21 19 17. சரியா, 21 மைனஸ் 2 எத்தனை 19 மைனஸ் 2 17. அப்போ இதுல இருந்து மைனஸ் 2 என்ன வரும் 15. அவ்வளவுதான். சரியா, 1 விட்டு 1 ஏன்னா சம்பந்தமே இல்லாம இருக்கும். இது 21, இது 55, இது 19 45 இருக்கும், சம்பந்தமே இல்லாம இருக்கும். அப்ப 1 விட்டு 1னா 2 குறைஞ்சிச்சு அப்படின்னா என்ன வந்துரும் ஆன்சர் 15. ஓகே, அடுத்து அஞ்சாவது क्वेश्चन. சரியா, அஞ்சாவது क्वेश्चन பாருங்க. IQB அதுக்கப்புறம் என்னது KSB NVG அதுக்கப்புறம் RZK. இதுவும் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் லெட்டர் அப்படின்னு வந்துருக்கு. சரியா, நெக்ஸ்ட் லெட்டர். ஓகே, அதுல பாருங்க. அப்போ IQB. சரியா, என்ன இருக்கு KSD ன்னு மாறி இருக்கா. அப்போ I வந்து K ஆ மாறி இருக்கு. அப்ப Iங்கிறது 9, இது 11 பிளஸ் 2. சரியா, அதே மாதிரி QS ஆ மாறி இருக்கு. இது 17, இது 19, அப்ப பிளஸ் 2. சரியா, 17 19 பிளஸ் 2. அதுக்கப்புறம் 2 4 பிளஸ் 2. அப்ப என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் இதுல மூணுலயுமே என்ன இருக்கு பிளஸ் 2 பிளஸ் 2 னு வந்திருக்கு. சரியா, அடுத்து என்ன வந்துரும் N V G ன்னு இருக்கா. சரியா, 11 இது 14. சரியா, 14 அப்படினா என்னது பிளஸ் 3. ஓகே, அப்ப இங்க எல்லாத்துலயும் என்னது பிளஸ் 2 னு இருக்கு, இங்க எல்லாத்துலயும் என்ன இருக்கும் பிளஸ் 3 னு இருக்கும். சரியா, பாருங்க. அப்புறம் S 19 இது 22, அப்ப பிளஸ் 3. 4 இது 7 பிளஸ் 3. அப்ப எல்லாமே என்னது பிளஸ் 3 தான். சரியா, இது பிளஸ் 3. அப்ப இது பிளஸ் 4 னு வருமா. அப்ப நமக்கு தேவையான ஆன்சர் R Z K அப்படினா எல்லாத்துமே பிளஸ் 5. சரியா, இது 18 பிளஸ் 5 என்ன வரும் 23. சரியா, அவ்வளவுதான். ஒரே ஒரு இதே ஆன்சர் வந்துரும். சரியா, ஒரே இத கண்டுபிடிச்சாலே ஆன்சர் வந்துரும். என்னது ஆன்சர் WEP வெப் அப்படிங்கறதா ஆன்சர். நம்ம எல்லாத்தையும் செஞ்சு பார்க்கணும் தேவையில்லை. சரியா, ஓகே தானே. ஏன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாத்துலயும் டிஃபரா இருக்கு. சரியா, அதனால அப்படியே ஆன்சர் எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து 6 அப்படிதான். சரியா, 4 இது தசமம். சரியா, தசமம் எங்க எவ்வளவு கூடி இருக்குன்னு பார்த்தாலே போதும். சரியா, எவ்வளவு கூடி இருக்கு 4.6 5.2. சரியா, அப்ப எவ்வளவு கூடி இருக்கு பிளஸ் 0.6. அடுத்து 5.2 னா பிளஸ் 0.6 5.8. அப்ப அதே மாதிரி அதுல இருந்து பிளஸ் 0.6 எவ்வளவு வரும் 6.4 வரும். சரியா, நெக்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறத விட மிஸ்ஸிங் நம்பர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிள் ஆயிடும். ஏன் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். சரியா, 6.4 வந்துச்சா. இப்போ இதுல இருந்து 0.6 கூட்டணும் அப்படின்னா என்ன ஆயிடும் 7 ன்னு வந்துரும். அடுத்த நம்பர் வந்துச்சா. சரியா, அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 6.4. ஒவ்வொன்றையும் 0.6 கூடி இருக்கு. சரியா, ஓகே. அடுத்து 7வது क्वेश्चन. பின்வரும் தொடரை நிறைவு செய்க. சரியா, ஓகே, சிம்பிள் தான். பாருங்க 4 அதோட டபுள் 8. அதே மாதிரி 12 அதோட டபுள் 24. அப்ப 18 அதோட டபுள். சரியா, 36. ஆன்சர் 36. ஓகே தானே. ஓகே, அடுத்து 8வது. ஓகே, 8வது என்ன அப்படின்னா F D J B N அதுக்கப்புறம் என்னது Z அப்படின்னு. சரியா, ஓகே தானே. ஓகே, பாருங்க 1 விட்டு 1 F J N. சரியா, இது என்னது Fங்கிறது 6, இது 10, இது 14. அப்ப பிளஸ் 4 பிளஸ் 4. அப்ப 14 பிளஸ் 4 என்ன வரும் 14 18 6. சரியா, 6. ஓகே, 1 விட்டு 1. சரியா, பக்கத்துல உள்ளது சம்பந்தமே இருக்காது போதே என்னது 1 விட்டு 1 பாத்துறோம்.
ஆன்சர் ஆர். ஓகே, அடுத்து 9வது அதே மாதிரி தான் பாயிண்ட்ல தான். சரியா, என்ன வந்திருக்கு எல்லாத்துலயுமே எனக்கு 0.14 தானே. சரியா, 1.14. சரியா, இதுல 0.14 அப்படினா 1.28. அதுக்கப்புறம் இதுல 0.14 அப்படினா 1.42. சரியா, அதுக்கப்புறம் இதுல 0.14 அப்படினா 1.56. சரி, 1.56. 1.56. ஆன்சர் A. 1.56 தான் ஆன்சரா இருக்கும். ஓகே, அடுத்து அடுத்த லெட்டர்ல அடுத்து வருது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, P என்னது P Q R S V V N Z R B K H Q H H P P. சரியா, இப்ப பார்த்தோம் அப்படின்னா இது 16, இது 22, அப்போ பிளஸ் 6. சரியா, அடுத்து 22, இது 28 பிளஸ் 6, 2 இது 8 பிளஸ் 6, அப்போ இதுல இருந்து பிளஸ் 6, 8 பிளஸ் 6 எவ்வளவு வரும்? 8 14 n. சரியா, ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டுபிடிச்சாச்சு n, அப்போ இது கிடையாது. சரியா, அடுத்து q 17, இது 14, அப்ப -3. 14 11 -3, 11 8 -3, அப்ப 8 -3 எவ்வளவு? 5 தானே. அப்ப அடுத்துள்ளது e. சரியா, அப்ப இதுவும் கிடையாது. சரியா, அடுத்து மூணாவது r 18, இது 26. சரியா, 18 26னா பிளஸ் 8, 26 இது 8 பிளஸ் 8, 8 16 பிளஸ் 8, 16 பிளஸ் 8 24 தான வரும். 24ங்கிறது x n e x, அப்ப இதுவும் கிடையாது. ஆன்சர் என்ன? இதுதான். நாலாவது செய்யவே இல்ல, ஆன்சர் எடுத்தாச்சு. ஓகே, அடுத்து 88 95 106 119 119, அதுக்கப்புறம் என்ன 136 155 178 क्वेश्चन மார்க் அப்படிங்க இருக்கு. சேம் இதுவும் அதே மாதிரி டிஃபரன்ஸ் தான். சரியா, 88 95 106 119 136 155 178 क्वेश्चन மார்க். சரியா, டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படினா என்ன ஆகும்? 7 11 13 17 19 23 எல்லாமே பாத்தீங்க அப்படினா அடுத்தடுத்த பிரைம் நம்பர்ஸ். சரியா, 7 11 13 17 19 23, அதுக்கு அப்புறம் சரியா 23க்கு அடுத்த பிரைம் நம்பர் என்னன்னா 25 கிடையாது, 27 கிடையாது, 29. சரியா, 29 9 8 7 3னா 7ல தான் இருக்கு. சரியா, அதுக்கப்புறம் மீதி 1 7 2 9 1 0 207. சரியா, ஆன்சர் B 207. சரியா, அடுத்த क्वेश्चन. அடுத்து பாருங்க ஸ்பெஷல் சீரிஸ். சரியா, ஸ்பெஷல் சீரிஸ் என்ன அப்படினா A. சரியா, இதுல என்ன அப்படினா ரெண்டு இது உண்டு. ஒன்னு ஸ்ப்ளிட் மெத்தட், இன்னொன்னு அந்த ஃப்ளோலயே வராது. சரியா, இது என்ன அப்படினா அந்த ஃப்ளோலயே வருது. பாருங்க A y y வராது, A x y வரும். அப்படிதானே? அப்போ A x y z. சரியா, A y y வராது. சோ இது கேன்சல் ஆயிடும். சரியா, z x y z c c c x y z. சரியா, இங்க என்ன அப்படினா ஒண்ணுமே இல்ல. நீங்க பாட்டுக்கு டக்கு போட்டீங்க அப்படினா ஒண்ணுமே இல்லப்பா. என்ன லெட்டர்ஸ் எல்லாம் வருதுன்னு பாருங்க.
சரி என்ன லெட்டர்ஸ்லாம் வருதுன்னு பார்த்தா A வருது, Y வருது, X வருது, Z வருது, B C ன்னு வருது. சரியா? அதுக்கு அப்புறம் ரிப்பீட் ஆயிருக்கான்னு பாருங்க. ரிப்பீட் ஆயிருக்கான்னு பார்த்தோம்னா இதுல C C ரிப்பீட் ஆயிருக்கு. சரியா? ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப ரிப்பீட்டடும் வரும். சோ என்ன அப்படினா பாருங்க, முதல்ல A மட்டும் வந்திருக்கு. A X Y Z. அதுக்கு அப்புறம் B வந்து டபுள் டைம் வந்திருக்கு. சரியா? B B X Y Z. அடுத்து C 3 டைம் வந்திருக்கு. A1 B2 C3. சரியா? C C C X Y Z. சரியா? அப்போ என்ன வரும் அப்படினு பார்த்தோம்னா ஆன்சர் B. ஓகேனா? அதாவது A X Y Z இது சரி அந்த இதுல தான இருக்கு X Y C X Y. அப்ப X B Y C Y X B Y C Y அப்படிங்கறத ஆன்சரா இருக்கும். சரியா? அடுத்து 13 அதே மாதிரி நம்பர் சீரிஸ். சரியா? நம்பர் சீரிஸ் தான் பாருங்க. இதுவும் என்ன அப்படினா ஒன்னு விட்டு ஒன்னு தான். சரியா? என்ன அப்படினா பிளஸ் 5 பிளஸ் 7 அப்ப அடுத்து பிளஸ் 9 அப்ப 17 9 எத்தனை 26 ஒன்னு விட்டு ஒன்னு சம்பந்தமே இல்லாம இருப்ப 5 பிளஸ் 4 9 9 மைனஸ் சாரி பிளஸ் 1 தான். இது 4 கூட்டிட்டு 1 கூடுதான். அப்படிலாம் இல்ல, அப்படி சம்பந்தமே இல்லாம இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா ஒன்னு விட்டு ஒன்னு பாத்துருங்க. ஒன்னு விட்டு பார்த்தோம் அப்படின்னா பிளஸ் 5 பிளஸ் 7 பிளஸ் 9 ஆன்சர் 26. சரியா? அடுத்து அதே மாதிரி தான். சரியா? இப்ப என்ன அப்படின்னா எத்தனை லெட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு பாருங்க. சரியா? அது இல்லாம பாருங்க SCR dash W திருப்படி S ன்னு ஆரம்பிச்சு. அப்ப என்ன இந்த மாதிரி பிரிச்சுக்கலாமா? W ஓட முடியுது S W ஓட முடியுது. இந்த மாதிரி பிரிச்சுக்கலாமா? பாருங்க அப்போ S C R dash W S dash R dash W S C dash G W S dash R H dash அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டு இடத்துலயும் C வருது. அப்ப இங்க என்னது C C கொடுத்திருக்கத அப்படியே பிரிச்சிருக்கோம். 4 5 5 பிரிச்சிருக்கோம். சரியா? மொத்தம் 15 5 10 15 20 இருக்கு. 5 5 பிரிச்சிருக்கோம். 5 5 பிரிச்சு எதனால 5 5 பிரிச்சிருக்கோம்னா அவங்க கொடுத்திருக்கதே அப்படிதான் கொடுத்திருக்காங்க. எந்தெந்த லெட்டர்லாம் வந்து பாருங்க S C R W அதுக்கு அப்புறம் என்ன வருது G வருது H வருது. அது கொஞ்சம் கொஞ்சம் மாறுது. ஆனா ஒரு லெட்டர் தான் எக்ஸ்ட்ரா வருது. சரியா? அப்ப பாருங்க C. அப்ப இங்க R இங்க G H ன்னு வருதா? அப்போ G H க்கு முன்னாடி உள்ளது. சரியா? E F. சரியா? அப்ப பாருங்க S E R E S C F. சரியா? W S C R S C R H W. சரியா? அப்ப என்ன வரும் E C F E C F. இதுதான் ஆன்சரா வரும். ஆன்சர் C. ஓகேவா? அடுத்து எழுத்து லெட்டர் சீரிஸ். லெட்டர்ல மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். சரியா? பாருங்க ஹைட் 8 இது 10 இது 12 ரெண்டு ரெண்டா கூடி இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி என்ன வரும் 6 தான வந்திருக்கும். F தான் வந்திருக்கும். சரியா? F தான் வந்திருக்கும். அப்ப என்ன கிடையாது E கிடையாது. சரியா? அடுத்து L 12 14 16 அப்ப 12 க்கு முன்னாடி 10 தானே. அப்ப ரெண்டாவது என்னது J. சரியா? அப்ப இது கிடையாது. ஓகே. அடுத்து மூணாவது 5 5 7 9 அப்ப அதுக்கு முன்னாடி 3 தானே C. சரியா? 10 3 C. அதுக்கு அப்புறம் J 10 12 14 சரியா? அப்ப அதுக்கு முன்னாடி 8 தானே H. சரியா? என்ன வரும் F J C H. ஆன்சர் A. 15 க்கு ஆன்சர் A. சரியா? அடுத்து 6 12 20 ராங் நம்பர். சரியா? 6 12 20 32 42
56 72ன்னு இருக்கு. சரியா? பாருங்க 6 12 அப்படினா 6 + 6 12 + 20 அப்படினா 8. அடுத்து 32னா 12 10 14 16. சரியா? பாருங்க 6 8 14 16ன்னு இருக்கு. இந்த ரெண்டு இடம் வந்து சம்பந்தமே இல்லாம இருக்கு. சரியா? ரெண்டு இடம் சம்பந்தமே இல்லாம இருக்கு. அப்ப ரெண்டுக்கும் பொதுவான இந்த நம்பர் தான் தப்பு. சரியா? 32க்கு பதிலா 30ன்னு போட்டோம்னா 30ன்னு போட்டா இங்க 10ன்னு வந்திருக்கும், இங்க 12ன்னு வந்திருக்கும். 6 8 10 12 14 16 அப்படிங்கிறது கரெக்ட்டா இருக்கும். சரியா? அப்ப ராங் நம்பர் என்னது? 32. சரியா? ஓகே, அடுத்து 17. சரியா? இது என்ன அப்படின்னா இது நமக்கு டயகிராம் இமேஜ் தான். சரியா? டயகிராம் இமேஜ் அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா சரியா? டயகிராம் மீன்போது என்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த C அவுட் வந்திருக்கு, B உள்ள வந்திருக்கு. சரியா? C அவுட் B உள்ள, C அவுட் B உள்ள வந்திருக்கு. சரியா? அதுக்கு அப்புறம் இந்த A உள்ள வந்திருக்கு. சரி, இந்த D உள்ள வந்திருக்கு, B அவுட் ஆயிருக்கு. சரியா? ஒன்னு இந்த சைடு வரும்போது இங்க வெளியில வந்திருக்கு. சரியா? அதே மாதிரி இங்க உள்ள வரும்போது இங்க வெளியில வந்திருக்கு. மேல உள்ள வரும்போது மேலே டாப்ல வெளியில போயிருக்கு. அதே மாதிரி கீழே உள்ள வரும்போது கீழே வெளியில வந்து. சரியா? அதே மாதிரி பார்த்தோம்னா அடுத்து அப்படிதான். சரியா? அடுத்து என்ன இருக்கு? A இது உள்ள வந்திருக்கு. சரியா? இது உள்ள வந்திருக்கு. D இந்த பக்கமா போயிருக்கு. அதுக்கு அப்புறம் F உள்ள வந்திருக்கு. சரியா? F உள்ள வந்திருக்கு. அப்புறம் என்னது? A இந்த பக்கம் போயிருக்கு. இப்போ என்னது? மேல உள்ள டைம் தானே என்ன வரும்? C இங்க வரும், F மேல போகும். சரியா? C இங்க வரும், F மேல போயிடும். சரியா? அப்போ ஆன்சர் என்ன? ஆன்சர் A தான். சரியா? ஓகே தானப்பா? ஆன்சர் A தான். ஒண்ணு மேல லெஃப்ட் சைடுல இருந்து உள்ள வரும்போது உள்ள உள்ளது ரைட் சைடுல போயிடும். சரியா? அதே மாதிரி கீழ இருந்து ரைட் சைடுல இருந்து உள்ள போகும்போது உள்ள உள்ளது லெஃப்ட் சைடுல போயிடும். சரியா? அந்த மாதிரி ஆப்ஷன் A. ஓகே, அடுத்து அதே மாதிரி தான் ஸ்பெஷல் சீரிஸ். சரியா? ஸ்பெஷல் சீரிஸ் என்னன்னு பார்க்கலாமா? பாருங்க, U V W W. சரியா? U V W W. அடுத்து U U V W W. சரியா? அடுத்து சரியா? நான் சொல்லிருக்கேன், அதாவது கவுண்டிங் இருந்துச்சுன்னா ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம். இல்ல அப்படினா ரிப்பீட்டட் எதுவும் வருதா அப்படின்னு பார்த்துட்டு அதே இதுதான் பண்ணணும். சரியா? அப்படி பார்த்தோம் அப்படினா அதே மாதிரி தான் பாருங்க, UV WW ன்னு வரும். சரியா? UV WW VWW V. அடுத்து U U VWW V. சரியா? UV UU VWW V. சரியா? அடுத்து UUVW. சரியா? இந்த ஆர்டர்ல தான் இருக்கும். இந்த ஆர்டர்ல இருக்குது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் U, அடுத்து V வருமா? V U V, அடுத்து UUVW UVW
WV அப்படின்னு இருக்கு. சரியா? ஆப்ஷன் B. ஓகே தானே? கவுண்டிங் அப்புறம் ரிப்பீட். சரியா? இது வந்து ரிப்பீட் மாடல். ஓகே. UV WWV UV WWV UV WWV இதுதான் ஒண்ணு. இல்லனா என்ன அப்படினா அந்த இதுக்கு முன்னாடி உள்ள V வந்து U வந்து கட் ஆயிருக்கு. UW V1 WW V. சரியா? அதே மாதிரி தான் UW V1 WW V அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி உள்ளதும் இதுக்கு பின்னாடி உள்ளதும் கட் ஆயிருக்கு. சரியா? அதனால அந்த ஃப்ளோல வருது. ஓகே. அடுத்து 19 இதே மாதிரி தான் பிக்சர். சரியா? பிக்சர் அப்படினா அப்படியே ரொட்டேட் ஆயிடும். சரியா? ரொட்டேட் ஆகும்போது ஒவ்வொரு இதும் அப்படியே மாறி மாறி வந்துருக்கு பாருங்க. ரொட்டேட் ஆகும்போது அப்படியே சிம்பிளும் மாறி இருக்கு. சரியா? சிம்பிள் மாறும்போது அடுத்த டைம் வரும்போது என்ன இருக்கும்? இங்க 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 மூணு தான் இருக்கும். மேல அந்த மூணு இதுல இருக்கணும். அப்ப ரெண்டுமே கிடையாது. சரியா? இது ரெண்டுமே கிடையாது. அது இல்லாம இந்த ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படினு பாருங்க. சரியா? இந்த ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படினு பார்த்தோம்னா ஒவ்வொண்ணா மாறி இருக்கு. அப்படிதான். First one, second one, third one. ஆனா சரியா? ஒவ்வொன்றும் என்னது அப்படியே ரொட்டேட் ஆகி சேஞ்ச் ஆகி. சரியா? சேஞ்ச் ஆகும்போது அப்போ என்ன வரும் அப்படின்னா அடுத்து வரும்போது இந்த பி இங்க பார்த்தோம் அப்படின்னா இது தலைகீழா இருக்கு. தலைகீழா எதுவுமே வராது. சரியா? ட்ரையாங்கிள் தலைகீழா எங்கேயா வந்திருக்கா பாருங்க. எல்லாம் ஒரே ஷேப்ல தான் வந்திருக்கு. சரியா? அப்போ என்னது இதுதான் ஆன்சரா வரும். சரியா? அடுத்து நம்பர். சரியா? நம்பர்ங்கிறது நம்பர் மிஸ்ஸிங் நம்பர் அப்படிங்கிறது சிம்பிள் தான். ஓகே. 49 மைனஸ் 42 7. அப்போ 64 மைனஸ் 50 14. அப்ப 121ல இருந்து எதை கழிச்சா 19 வரும் அப்படின்னு பார்த்தோம்னா என்னது 102 கழிச்சா வரும். அப்ப ஆன்சர் 102. சரியா? ஓகே தானே? அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது 102. சரியா? அடுத்து ஓகே. அடுத்து பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் இந்த 3 ரோல உள்ள மாதிரி தான். சரியா? 2 ரோல உள்ள மாதிரி தான் அடுத்த ரோல வருமா? என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இதை ரெண்டையும் கூட்டி டிவைட் பை 2. அதாவது 80 பிளஸ் 48 டிவைட் பை 2. சரியா? 80 41 128 டிவைட் பை 2 னா 64 வரும். அப்ப பாருங்க அதே மாதிரி 232 2 பிளஸ் x divided by 2 is equal to 216 வரும். சரியா? 216. அப்ப 232 plus x is equal to இது அப்படியே நமக்கு போனா என்ன ஆயிடும் 432 ன்னு ஆயிடும். சரியா? அப்ப x ஓட வேல்யூ என்னது 200. ஓகே தானே? ஆன்சர் 200. ஓகே. அடுத்து சம் பாருங்க. பிக்சர் மிஸ்ஸிங் இமேஜ். சரியா? பிக்சர் மிஸ்ஸிங் இமேஜ் அப்படிங்கிறது அந்த क्वेश्चन மார்க்ல என்ன வரணும் அப்படிங்கிறது. சரியா? இத கொஞ்சம் பாத்துக்கோங்க. क्वेश्चन கரெக்ட்டா இருக்கும். அதாவது 69 56 அப்படி இருக்கும். சரியா? இந்த இடத்துல ஓகே பாருங்க என்ன அப்படினா ஒண்ணுமே இல்ல. 39 டிவைடட் 13. சரியா? என்ன வரும் 3 13 39. அதே மாதிரி 68 டிவைடட் 17. சரியா? ஈக்குவல் டு 4. அப்ப 2 பிளஸ் பெருக்கல் பண்ணா என்னது 12. ஓகே. அதே மாதிரி தான் அங்க 54 டிவைடட் 6. சரியா? 9 ன்னு வரும். அதே மாதிரி 56 டிவைடட்
28 சரியா 2 ன்னு வரும் 9 18 ஆன்சர் 18 ஓகேவா அடுத்து இமேஜ் சரியா இமேஜ் தான் ஒரு ரொட்டேட் அப்படியே வருது சரியா பாருங்க என்ன அப்படினா இந்த மாதிரி ஃபுல்லா இங்க கீழ வருது கீழ வந்து திரும்படி இப்படி மேல வரும் ஓகேவா பாருங்க பிளஸ் மேல வந்துச்சா டிவைட் அதுக்கு இந்த சர்க்கிள் ஈக்குவல் டு இந்த இது இங்க வந்துருச்சு சரி அதே மாதிரி இந்த மாதிரி இப்படி ரொட்டேட் ஆயிட்டே வருது சரியா ரொட்டேட் ஆயிட்டே வரும்போது என்ன ஆகும் அப்படினா அடுத்து எனக்கு பிளஸ் இங்க வந்துருமா சரியா பிளஸ் இங்க வந்துரும் அப்ப பிளஸ் இங்க வரும்போது இது கிடையாது இது ரெண்டுல இது அப்படினு பார்த்தோம்னா பிளஸ் அதுக்கு கீழ என்ன அதுக்கு மேல என்ன வரும் டிவைட் வரும் சரியா அப்போ ஆன்சர் என்னது ஆன்சர் சி 23 கான ஆன்சர் என்னது ஆன்சர் சி ஓகேனா ரொட்டேட் ஓகே அடுத்து 24 பாருங்க அதே மாதிரி தான் பிக்சர் மிஸ்ஸிங் நம்பர் சரியா பிக்சர் மிஸ்ஸிங் நம்பர் அப்படி பாத்தீங்கன்னா பாருங்க 4 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 16 பிளஸ் 4 பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு எத்தனை 21 அதே மாதிரி அங்க அதாவது 6 ஸ்கொயர் பிளஸ் 7 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் 6 36 பிளஸ் 49 பிளஸ் 1 சரியா 49 9 58 58 போணும் 88 88 6 94 சரியா 94ங்கறது நமக்கு என்னது ஆன்சரா இருக்கும் ஆன்சர் ஏ 94 சரியா ஓகே அடுத்து அதே மாதிரி பிக்சர் மிஸ்ஸிங் நம்பர் தான் பாருங்க 17 மைனஸ் 7 சரியா எவ்வளவு வரும் 10 இன்டு 3 30 சரியா அதே மாதிரி 9 மைனஸ் 1 8 m3 24 அதே மாதிரி அங்க 13 மைனஸ் 6 எவ்வளவு வரும் 7 இன்டு 3 7 3 21 சரியா அவ்வளவுதான் 21 அடுத்து 26 அதே மாதிரி தான் 26 என்ன அப்படினா பிக்சர்ல அடுத்து வர என்ன ஆயிருக்கு பாருங்க அப்படி ரொட்டேட் ஆகும்போது ஒரு சர்க்கிள் மிஸ் ஆகுது பாருங்க சரியா ரொட்டேட் ஆகும்போது இந்த சர்க்கிள் இதுல 3 சர்க்கிள் இருக்கு ஆனா இங்க 2 சர்க்கிள் தான் இருக்கு அதே மாதிரி திரும்படி வரும்போது என்னது ஒரு சர்க்கிள் இருக்கு சரியா ஆனா இந்த இதுல என்ன இருக்கு 2 சர்க்கிளா இருக்கு அப்ப திரும்படி வரும்போது என்ன ஆகும் ரெண்டுலயுமே என்னது ஒரே ஒரு சர்க்கிள் தான் இருக்கும் சரியா அப்ப என்னது ஏ மட்டும் தான் கரெக்ட்டா இருக்கு ஏனா இதுல எல்லாமே 2 சர்க்கிள் இருக்கு நமக்கு என்னது ஒரே ஒரு சர்க்கிள் தான் இருக்கு அப்ப ஒரே ஒரு சர்க்கிள் இருக்க மாதிரி இது மட்டும் தான் இருக்கு ஆப்ஷன் ஏ சரியா அடுத்து 27 அப்படிதான் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ சரியா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ அதே மாதிரி தேர்ட் ரோ சரியா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ அதே மாதிரி தேர்ட் ரோ சரியா ஓகே 9 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர் சரியா 9 ஸ்கொயர் 81 பிளஸ் 6 ஸ்கொயர் 36 ரெண்டையும் கூட்டணும்னா 117 சரியா அப்ப ரிலேஷன் ஓகே தானே ரிலேஷன் தெரிஞ்சிருச்சுல ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி பிளஸ் சரியா அதே மாதிரி 13 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர் சரியா 13 ஸ்கொயர் 169 பிளஸ் 64 சரியா அப்போ 3 6 12 12 1 13 க்கு 3 சரியா 2 233 சரி ஆன்சர் 233 ஓகே அடுத்து 28 அதே மாதிரி பிக்சர் சரியா பிக்சர் அப்படினு பாக்கும்போது அதே மாதிரி அப்பள பார்த்தோம்ல அதே மாதிரி தான் என்ன இருக்கு இது உள்ள வந்திருக்கு இது வெளியில போயிருக்கு அடுத்து இது உள்ள வந்திருக்கு இது வெளியில போயிருக்கு அடுத்து என்ன இருக்கு இது உள்ள வந்திருக்கு இது எங்க போயிருக்கு சரியா உள்ள வெளிய அதே மாதிரி உள்ள வெளிய சரியா அதுக்கப்புறம் வெளியில உள்ள சரியா அப்ப அடுத்து மீதி உள்ளது
சரியா ஒவ்வொன்றா பார்த்தோம் அப்படின்னா அடுத்த இது என்ன மாதிரி மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாம் உள்ள வந்துச்சா இது 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 எல்லாமே வந்துருச்சு அடுத்து இது மட்டும் தான் சரியா இது மட்டும் தான் வரல அப்ப ஸ்கொயர் மத்த இதை செக் பண்ண வேண்டாம் அந்த உள்ள வெளியில செக் பண்ணிட்டாலே ஆன்சர் வந்துரும் அப்போ ஸ்கொயர் தான் உள்ள வரும் ரெண்டு வெளியில வரும் சரியா அப்ப ஆன்சர் என்னது அதுதான் ஓகே இதுலயும் எல்லாத்தையும் அதே மாதிரி இருக்கா ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 2 அப்படிட்டு அப்போ ஸ்கொயர் 2 வெளியில வந்தோட்டி இந்த சைடு என்னது ஆப்போசிட் வருது சரியா ஆப்போசிட் வருது அப்படிங்கும்போது என்ன ஆயிரும் 8 இந்த சைடு வந்தது இந்த சைடு வந்துடும் அப்போ இது கிடையாது சரியா இது ரெண்டுல இருக்கும்போது ட்ரையாங்கிள் சரியா ட்ரையாங்கிள் இது ஆப்போசிட்ல வரும்போது சரியா ஓகே இது ஆப்போசிட்ல வரும்போது அதே இடத்துல தான் இருக்கும் சரியா இது மட்டும் மாறும் சரியா இது அதே சேம் இது இருக்கு ஆனா நம்மளுக்கு மாறும்போது என்னது B தான் ஆன்சரா இருக்கு சரியா ஓகே தானே அதாவது என்ன அப்படின்னா இது உள்ள போயிட்டு இது வெளியில வரணும் இது ரெண்டும் ஆப்போசிட் வரணும் இந்த கார்னர்ல உள்ளது மாறணும் சரியா அப்படிங்கும்போது அதுதான் கரெக்டா இருக்கு சரியா அடுத்து 29 17 ஸ்கொயர் 15 ஸ்கொயர் சரியா எவ்வளவு 289 225 சரியா 4 6 into 3 எவ்வளவு வரும் 192 அதே மாதிரி 23 ஸ்கொயர் 19 ஸ்கொயர் 23 ஸ்கொயர் எவ்வளவு 529 19 ஸ்கொயர் 361 8 168 into 3 3 18 24 அப்போ 504 சரியா ரெண்டுக்கும் ஸ்கொயர் கண்டுபிடிச்சு டிஃபரண்ட் அப்படி 3 ஆல பிரிக்க வேண்டியதுதான் அவ்வளவுதான் சரியா அடுத்து 30 சரியா பாருங்க ரெண்டாவது சொல்றேன் 11 into 12 சரியா பிளஸ் 12 into 8 சரியா 132 பிளஸ் 96 6 2 சரி 6 8 சரியா இந்த மாதிரி தனித்தனியா பெருக்கி கூட்டிட வேண்டியதான் அப்போ 7 into 14 பிளஸ் 14 into 9 சரியா அப்போ ஒரே 7 4 28 98 பிளஸ் 9 4 36 126 சரியா 126 அப்படின்னா 8 14 முடியற மாதிரி என்ன இருக்கு 224 சரியா ஓகே 224 தான் ஆன்சர் சரியா அதே மாதிரி அடுத்த பிக்சர் அடுத்து பிக்சர் 31 சரியா 31க்கு ஆன்சர் வந்து என்னது D தான் சரியா நாலாவது பிக்சர் இல்ல நாலாவது பிக்சர் D தான்
நம்மளுக்கு ஆன்சரா இருக்கும். சரியா? ஓகே, டபுள் லைன், ஒரு லைன், ரெண்டு லைன், மூணு அப்படின்னா அடுத்து இந்த லைன் வரும். சரியா? இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதா சேஞ்ச் ஆகும். மேல, சைடுல, அப்புறம் கீழே, அப்புறம் இந்த பக்கம் அப்படின்னா அடுத்து திரும்படி மேல வந்துரும். சரியா? ஒரு ரொட்டேட், அதுக்கப்புறம் 1 2 3 ரொட்டேட். அப்போ ஒரு ரொட்டேட், அதுக்கப்புறம் 1 2 3 ரொட்டேட். இது மேல வரும். சரியா? மேல வரும். இதுல டபுள் லைன் வரும். சரியா? டபுள் லைன் வரும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டா இருக்கும். சரியா? ஓகே, ஆன்சர் டி. அடுத்த क्वेश्चन, அடுத்த சிம்பிள் தான். சரியா? 2 4 பிளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். 8 ஸ்கொயர் என்னது? 64. அப்போ 2 பிளஸ் 3 2 பிளஸ் சாரி கியூப் 4 கியூப்னா ஓகே. அடுத்து 33. அதே மாதிரி பிக்சர். சரியா? பிக்சர் அப்படினா பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கிள் அந்த மாதிரியா இருக்கு. இங்க டார்க், அதுக்கு அப்புறம் சரியா? அந்த மாதிரி ரொட்டேட் அந்த மாதிரி தான் ரொட்டேட் பண்ணியே வந்திருக்கு. ரொட்டேட் பண்ணி வரும்போது ரெண்டு கேப். சரியா? இந்த ரெண்டு, அதுக்கப்புறம் இந்த ரெண்டு, அதுக்கப்புறம் இங்க ரெண்டு, அதுக்கப்புறம் இங்க ரெண்டு. சரியா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துலயுமே என்னது? கீழே ரெண்டு. சரியா? கீழே ரெண்டுங்கிறது காமனா எல்லாத்துலயுமே இருக்கு. சரியா? காமனா எல்லாத்துலயுமே இருக்கு. ஓகே, அப்போ வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சர்க்கிள் பார்த்தோம்னா இந்த ஓவனா வந்திருக்கா. ஓவனா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆரோ இந்த சைடு வரும். சரியா? அப்ப ஆன்சர் சர்க்கிள் வச்சு வர்றது என்னது? ஆன்சர் இதுதான். இது அப்படியே பிக்சர் பார்த்து அப்படி ஈஸியா போட்டுடலாம். நம்மளுக்கு கிளியரா இல்ல, உங்களுக்கு क्वेश्चन வந்து கிளியரா இருக்கும். சரியா? கிளியரா இருக்கும். அந்த இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கே என்ன டிஃபரன்ஸ், என்ன சேஞ்சஸ் அப்படின்னு தெரிஞ்சிடும். சரியா? ஓகே தானே? அடுத்து 34வது क्वेश्चन. அதே மாதிரி என்னது? நம்மளுக்கு என்னது? லெட்டர் சீரிஸ் தான். சரியா? லெட்டர் சீரிஸ் தான். இது 13, இது 23. சரியா? இது 26 பிளஸ் M N A. சரியா? AB, லாஸ்ட் ஒன் AB ன்னு இருக்கு. அப்ப அடுத்து வரது B தான் வரும். சோ A ரெண்டுமே கிடையாது. சரியா? அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா M N W T B E V A K P D. சரியா? O L A அந்த மாதிரி இருக்கு. ஓகே, இது 13, இது 23. சோ பிளஸ் 10. சரியா? அடுத்து 23, இது 5. சரியா? 26 பிளஸ் 5னா 31 பிளஸ் 8. இது 5 அப்படின்னா இது 11. சரியா? பிளஸ் 6. அப்ப பிளஸ் 4 பிளஸ் 2. O பிளஸ் 2. O பிளஸ் 2 அப்படின்னா Q தான் வரும். ரெண்டையும் Q தான் வந்திருக்கு. சரியா? பிளஸ் 2னா Q தான். சரியா? அடுத்து இங்க n மைனஸ், இது 14, இது 4. அதே மாதிரி மைனஸ் 10. சரியா? மைனஸ் 10. அடுத்து அதுல இருக்கு இது 4, இது எத்தனை? 22. 26 30. அதே மாதிரி மைனஸ் 8. சரியா? 22, இது 16. அப்ப மைனஸ் 6 மைனஸ் 4 மைனஸ் 2. அப்போ L மைனஸ் 2 என்ன வரும்? J தான் வரும். அப்ப Q J B. சரியா? பாருங்க, பிளஸ் 10 பிளஸ் 8 பிளஸ் 6 பிளஸ் 4 பிளஸ் 2. அப்ப மைனஸ் 10 மைனஸ் 8 மைனஸ் 6 மைனஸ் 4 மைனஸ் 2. சரியா? அந்த மாதிரி. அப்ப ஆன்சர் Q J B. ஓகே, அடுத்து
36. சரியா? 36 என்னது லெட்டர் சீரிஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா மைனஸ் 26 பிளஸ் 2 28 28 23 மைனஸ் 5 23 18 மைனஸ் 5. அப்ப அடுத்து என்னதான் வரும்? மைனஸ் 5 18 ஒரு மைனஸ் 5 13. சரியா? 13ங்கிறது m. சரியா? அப்ப மத்த ரெண்டு கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் அடுத்து e மைனஸ் 5 மைனஸ் 5. அப்ப u 21 மைனஸ் 5 16. சரியா? 16ங்கிறது இதான் இதான் mp jd அப்படிங்கிறதா கரெக்டா வரும். சரியா? அடுத்து 38 38லயும் அது என்னது? அந்த மாதிரி சர்க்கிள் தான். சர்க்கிள்ல டார்க்னஸ். சரியா? சர்க்கிள்ல டார்க்னஸ் வச்சு வருது. ஓகே பாருங்க 1 1 2 அடுத்து 1 2 3. சரியா? 3 அடுத்து 1 2 3 4. இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல வர மாதிரி இருக்கு என்ன அப்படின்னா ஆப்ஷன் A தான் வரும். சரியா? ஆப்ஷன் A. அதே மாதிரி தெரியுது. இதெல்லாம் பார்த்து வரணும் அப்படின்னா நான் சொன்னேன்ல क्वेश्चनல உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியரா இருக்கும். சரியா? அப்ப பார்த்து வரும்போது ஆன்சர் A தான் கரெக்ட்டா இருக்கும். சரியா? 39 மிஸ்ஸிங் நம்பர். சரியா? மிஸ்ஸிங் நம்பர் அப்படினு பார்த்தோம் அப்படினா என்னது? அதுக்கு டிஃபரன்ஸ் தான். சரியா? டிஃபரன்ஸ் அப்படினா சரியா? அடுத்தடுத்த நம்பர் போடும்போது அடுத்தடுத்து. சரியா? 9 + 13 22. 9 + 13 22. அதே மாதிரி 57 + 92 149. அப்போ 13 + 22 ஸ்கொயர் என்ன வரும்? 35. டவுட்னா அப்புறமே பாத்துக்கலாம். 22 + 35 என்ன வரும்? 57. ஓகே அப்ப ஆன்சர் என்னது? 35. 35 தான் ஆன்சர் ஆகும். ஓகே அடுத்து ஓகே அவ்வளவுதான். அடுத்து படம். சரியா? பிக்சர் பார்த்தோம் அப்படின்னா என்னது? ஆரோ தான். அதே மாதிரி தான். சரியா? ஆரோ தான். அந்த மேல கீழ அப்படிங்கறது மாறும். சரியா? பாருங்க இதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு லாஸ்ட் ஒன்னு மேல இருக்கு, மத்ததெல்லாம் கீழ இருக்கு. சரியா? இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு மேல இருக்கு, லாஸ்ட் ரெண்டு கீழ இருக்கு. இதுல அப்படியே மாறி இருக்கு. ஓகே அப்போ அதே மாதிரி பார்த்தோம். சரியா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கான ஆன்சர் வரும் ஓகே ஒவ்வொன்னா. இது லாஸ்ட் வந்திருக்கு. சரியா? அதுக்கு அப்புறம் இது லாஸ்ட் வந்திருக்கு. அப்ப லாஸ்ட் இதுதான் வரும். சரியா? அது வந்துட்டு அப்படி பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துலயுமே அது கரெக்டா தான் இருக்கு. சரியா? கரெக்டா தான் இருக்கு. அப்படி பார்த்தோம்னா இதுல லாஸ்ட் ரெண்டு, இதுலயும் லாஸ்ட் ரெண்டு அப்படிதான் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு அந்த மாதிரி தான் இருக்கு. அப்போ ரெண்டு மேல இருக்கும், ரெண்டு கீழே இருக்கும். சரியா? ரெண்டு மேல ரெண்டு கீழே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னது? இதுதான் கரெக்டா இருக்கு. ஓகே ஆன்சர் டி. சரி அப்ப நம்ம क्वेश्चन பாருங்க, இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். சரி கிளியரா இருக்குதுல ஈஸியா நம்மளே என்ன பண்ணிடலாம், ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகே தானே? ஓகே அவ்வளவுதான். இதுதான் டெஸ்ட் 6க்கான எக்ஸ்பிளனேஷன். சரியா? பிக்சர் இமேஜ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? ஜூம் பண்ணும்போது கொஞ்சம் பிளர் ஆகுது. கொஞ்சம் நீங்க மட்டும் அந்த क्वेश्चन பாருங்க, क्वेश्चन கிளியரா இருக்கும். சரியா? ஓகே தேங்க்யூ.